ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய மழை சொல்ல பேச ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும், ஓஹோ அது பாவம் குழந்தை போல் இருக்கு. ஆனால் குழந்தை ஒருத்தருடைய தூக்கத்தை கெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா யாராலையும் தூங்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை என்ன வேணாலும் பண்ணும். உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலை குழந்தைய பார்த்துக்கிறது தான். அப்போ அதை குழந்தைன்னு சும்மா சொல்ல முடியாது. அது ஒரு குழந்தை, அதை ஜாக்கிரதையாகவும் பார்த்துக்கணும், அதே சமயம் ரொம்ப லலிதமாகவும் பார்த்துக்க முடியும். அதனால தான் குழந்தையும் தெய்வம் ஒன்று. இவர் என்ன சொன்னார், அப்போ நீயே நினச்சுன்னுட்டா என்ன சேர்ந்தவண்ணா, நான் இப்போ ஆதாரம் இருக்குப்பா. யாரெல்லாம் உன்னை நினைக்கிறாளோ அவளுக்கே ஸ்மரண மாத்திரத்தில் மனக்கவலை வராது அப்படின்னு சொன்னாக்க, நான் உன்னை சிவா பாகின்னு கதறேன். நான் கஷ்டப்படுறது உனக்கு உச்சிதம் இல்லை. சரி, இப்போ என்னங்கிற, இப்போ நீ தப்பே பண்ணலன்னு சொல்ல வரியா? இப்போ அது எப்படி சொல்லுவேன்? நான் தப்பு பண்ணலன்னா நான் தான் முதலே சொல்லிட்டேனே, ஏன் பாப்பத்துக்கு தான் தகுந்த மாதிரி தான் நீ கஷ்டம் கொடுக்குற, அப்புறம் ஏன் திட்டுற? கஷ்டம் வந்ததுன்னா அது பாட்டில் இருந்துட்டு போட்டோமே, அப்புறம் ஏன் என்னை திட்ட வந்தேன்? இல்லை, தப்பு பண்ணது நான் இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது நான் தான் தப்பு பண்ணேன், ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை, நீ. இதெல்லாம் விளையாட்டாக சொல்லுவா, அவள் பொருளை எடுத்தே அவள் அடிக்கிறது அப்படின்னு. ஆதிஷ்யாக கிருதவுமா மந்தரியாமின் நசாவகாத்மேதி ஆர்த்திஷு மஜ்ஜயசே மாங் கிம் ப்ரூயான் தவ கிருபைகபாத்ரமஹம். அககிருதவு ஆதிஷ்யே மாம், பாபம் பண்ணுறதுக்கு என்னை தூண்டி விட்டு செய்ய வச்சது நீ தான். ஏன்னா அந்தர்யாமின்னு கூப்பிட்டார், எனக்குள்ள நீ தான்ப்பா இருக்க. துரியோதனனுக்கு இருந்த ஞானமே அபாரமான ஒரு ஞானம், அது வரவே வராது நமக்கெல்லாம். அதாவது அவர் சொல்லிவிட்டார், நம்மலாம் சொல்லலை, அவ்வளவுதான். ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி. எனக்கு தர்மம் தெரியாதுன்னு இல்லை, நன்னா தெரியும், ஆனால் அதில் எனக்கு புத்தி போல. ஜானாம் யதர்மம் நச்சமே நிவர்த்திகி. எனக்கு அதர்மம்னா என்னென்னு நன்னா தெரியும், ஆனால் அதை என்னால் பண்ணாமல் இருக்க முடியல, அதை விட்டுட்டு போக முடியல. கேனாப்பி தேவேன ஹிருதிஸ்திதேன, எவனோ ஒருத்தன் எனக்குள்ளே இருக்கான், ஏதோ ஒரு தெய்வம் எனக்குள்ளே இருக்கு. யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி, அது எப்படி சொல்கிறதோ செஞ்சுன்னு போயிட்டு இருக்கேன் நான். 18 அத்தியாயம் தொண்டை கிழிய கத்தி அர்ஜுனனுக்கு சுவாமி தான் யுத்தம் பண்ணுறாருங்கிற எண்ணம் வரல. ஆனால் துரியோதனுக்கு பகவத்கீதை உபதேசம் ஆகாமலேயே அந்த எண்ணம் இருந்தது. நான் பண்ணுற அதர்மத்துக்கு காரணம் நான் இல்லை, எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருந்தேன்னு என்ன பண்ண வச்சுட்டு இருக்காங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் அர்ஜுனனை காட்டிலும் துரியோதனன் தான். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னார். நீ யுத்தம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இவளை அழிக்க தான் போகிறேன். உன்னை ஒரு காரண காரியமாக ஒரு பொருளாக உன்னை வச்சுருக்கேன், உன்னால் முடிச்சேன்னு ஒரு கணக்கு காட்டணும், அவ்வளவுதான். நாளை மற்றனா டாக்ஸிக்கு ஏன்டா இப்படி பண்ணேன்னு ஐயா அவள் மாதிரி யாராலும் வந்து கேள்வி கேட்டான்னா பதில் சொல்கிறதுக்கு இல்லைப்பா அர்ஜுனன் அவன் அடித்தான் அதனால தான் அர்ஜுனனை வச்சு அடிக்க வச்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கணக்கு காட்டுறதுக்காக உன்னை நிறுத்தி வச்சுருக்கேன்னே தவிர இந்த அழிக்கிற காரியம் ஒன்று காரியம் இல்லை. நிமித்த மாத்திரம் பவ, சும்மா நில்லு, உன்னை நிற்க வச்சுருக்கேன், ஆட்டி வச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆடுறது தான் உன் வேலை, கேள்வி கேட்குறது உன் வேலை கிடையாது. கர்மண்யேவாதிகாரஸ்தே, கர்மா பண்ணுனா நீ பண்ணணும், அவ்வளவுதான் உனக்கு அதிகாரம்னார். இது ரொம்ப முன்னாடியே அவன் புரிஞ்சு விட்டான் அர்ஜுனன். ஏன்னா துரியோதனன் அர்ஜுனன் தர்மம் பண்ணுறதுனால அதுலேருந்து மாறணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. நம்ம பண்ணுறது தர்மம் தானே பண்ணுறோம் அப்படின்னு தைரியமாக பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் துரியோதனன் தான் அதர்மம் பண்ணுறதுனால ஆஹா அதர்மம் பண்ணிட்டு பாப்பியாக இருக்கோமே, மாறணும் மாறணும், நம்மளும் மாறணும். அண்ணா எப்படி இருக்கார், யுதிஷ்டர் எப்படி இருக்கார், பீமன் எப்படி இருக்கா, நம்மளோட சேர்ந்து ஒரே நேரத்தில் பிறந்தவன் தானே பீமன் எப்படி இருக்கா, நம்ம தம்பிகள் அர்ஜுனன்லாம் எப்படி இருக்கா, நம்ம கூட்டத்திலேயே விக்ரமத்தை நல்லவர் தானே, எதிர்த்து கேள்வி கேட்டானே, நம்ம தாத்தா பீஷ்மாச்சாரியர் எப்படி இருக்கார், அவருக்கு பேரனா பிறந்துட்டு இப்படி இருக்கோமே, வாஸ்தவமாக அவனுக்கு எண்ணம் இருக்கு.
துரோணாச்சாரியோட சிஷ்யன்னு வெளில சொல்லிக்கிறதுக்கு முடியல, பெருமையாக சொல்லிக்க முடியல. பலராமர்கிட்ட கதாயுத்தம் கத்துண்டவன் வெளில சொல்லிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு தகுதியா இல்லைங்கிறது அவனுக்கே தெரியறது. அதனால மாறணும்னு எத்தனிச்சு தோத்து போய் அவன் தெரிஞ்சின்ற விஷயம் இது ஏன் தீர்மானம் இல்லை. அதனால தான் கதாயுத்தம் முடிச்சுட்டு துரியோதனன் கிருஷ்ணனை வச்சு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தேவர்கள் துரியோதனனுக்கு புஷ்பவருஷம் பண்ணா, மறந்துடக்கூடாது. புஷ்பவருஷம் பண்ணா. இவ்வளவு தர்மஞானம் அவனுக்குள்ள இருந்ததே. என்ன அடி வாங்கி படுத்துட்டதுக்கு அப்புறம் தான் அது உபயோகப்படுத்த முடிஞ்சது அவனால. காரணம் அத்தனையும் இவன். இந்த பார்சாரத்தின்னு ஒருத்தன் உட்காந்து நம்பதெல்லாம் அவன் தான் அத்தனையும் காரணம். அதை தெரிஞ்சுட்டான் சுலபமா. ஏன்னா எனக்கு மாறணும்னு எண்ணம் இருக்கு. இன்னைக்கும் பார்க்குறோம் நிறையா கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகி அவளும் நம்ம ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி முடியல சார். எனக்கு தெரியறது என் ஆத்துக்காரி சிரமப்படுறா, அதனால என் குழந்தை சிரமப்படுறா, என் குடும்பம் கஷ்டப்படுறது கண்ணுக்கு நேரம் தெரியுது. மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த டைம் வந்துவிட்டா என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியல, நான் பண்ணிடுறேன். எத்தனை பேர் இன்னைக்கு பார்க்குறோம், கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம், எவ்வளவு சிரமப்பட்டு மாறுறா. அதுக்குன்னு ஆஸ்பத்திரி போகிறவா இருக்கா, அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான். அந்த நேரத்தில் அவளை அந்த காரியம் பண்ணாமல் தடுத்து நிறுத்தி வச்சு அவளை அமைதிப்படுத்தி கூட உட்காந்து பேசி இல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லி அவளை உட்காந்து வச்சு மறுநாள் காலம்புற வரைக்கும் பொறுப்பாக கொண்டு போய் விடுறது தான் வேலை. வேற ஒன்றும் வேலை கிடையாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக மருந்தெல்லாம் போடுறதில்ல. அந்த ஹாஸ்பிட்டலோட வேலையே, மெயின் வேலையே அதுதான். அவளை அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யாமல் தடுத்துக்கிறது, அவ்வளவுதான். அப்போ அவளுக்கு எண்ணம் இருந்தும் அந்த அதர்மம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் ஒன்று அதை பண்ணுறான்னு சொன்னால் அப்போ எவனோ அதை பண்ண வைக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அது ஐயாவால் வாய் விட்டு சொல்கிறார். ஆதிசியாக கிருதவு மாம், அந்தரியாமின்னே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு என்ன பாவம் பண்ணுறதுக்கு தூண்டி வச்சு அதை பண்ணவும் வச்சுட்டோ அசௌ அகாத்மேதி, இவன் பாவம் பண்ணவே அப்படின்னு எனக்கு ஒரு பேரையும் கட்டி ஆர்த்திஷு மஜ்ஜயசே, மனக்கவலையில் போட்டு என்னை போட்டு முக்கி எடுக்கிற பத்தியா நீ. மாம் கிம் ப்ரூயாம், நான் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட போய்? ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, தவ கிருபைக்க பாத்திரமா, உன்னுடைய கிருபைக்கு உரித்தான தகுதி உள்ள ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அது நான் ஒருத்தன்தான். ஏன்னா நீ தான் பண்ணுறேங்கிறத நான் தெரிஞ்சுன்னுட்டேன். நீ ஒன்று என்ன காப்பாற்றணும், இல்லைன்னா ஓம் பேர் கெட்டு போயிடும் பார்த்துக்கோ. இதை நான் என்னோடது நிறுத்திக்க மாட்டேன், எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன். நீ தப்பு பண்ணேன்னா அவன் தான் காரணம், தைரியமாக தப்பு பண்ணுவான் 4 பேர். அவனின்றி அணுவும் அசையாதுங்கிறது புண்ணிய காரியத்துக்கு மட்டுமா, பாபத்துக்கும் சேர்த்து தானே. நாடக சூத்திரதாரின்னு பொம்மலாட்டத்தில் கீழே பொம்மை ஆடின்னு இருக்கோம், பொம்மை ஆடாது, மேலே கயிறை பிடிச்சி ஒருத்தர் ஆட்டிகிட்டு இருப்பார். அந்த சூத்திரம்னு பேர் கயிறுக்கு. அந்த சூத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறோன்னு அவன் தான் ஆடின்னு இருக்கோம். கையை தூக்குறோம், காலை தூக்குறோன்னா அவன் ஆட்டின்னு இருக்கான், நம்மளை ஆடின்னு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர நம்மளால் ஒன்று பண்ண முடியும்னு நினச்சோமானா அது அபத்தம். அதனால தான் மணிவாசகர் தான் பக்தி பண்ணதை கூட தன் லிஸ்ட்டில் சேர்த்துக்கல. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அவனருளாலே அவன்தாள் வணங்கி. அப்பா நான்லாம் பக்தி பண்ணலப்பா, ஏதோ நீயா வந்த நாயேனை ஆட்கொண்டு என்னையும் நீயா ஆட்கொண்டு என்கிட்ட பக்தி பண்ணின்னு பிடிச்சி வச்சுன்னு என் பக்தன்னு சொல்லிட்டு இருக்கப்பான்னர். அந்த உணர்வு எப்போ வருதோ அப்போ பாபம் பண்ணதுக்கு அவன் தான் காரணம் தெளிவாக தெரிஞ்சு போயிடும். நமக்கு பக்தியில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராத பரியந்தம் பாவம் பண்ணுறதுக்கு அவன் தான் காரணங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஐயாவாள் மாதிரி கங்கையை தன்னாத்து கிணறுல வர வைக்கிற அளவுக்கு பக்தி பண்ணதுக்கு அப்புறம் நான் பாவம் பண்ணதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னோன்னா ஒரு நியாயம் இருக்கு. நம்ம பண்ணுறது மொத்தமும் அயோக்கியத்தனம். அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, அதாவது முயற்சி இருந்து முடியலேங்கிறது வேறு விஷயம், முயற்சியே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம்.
நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு முயற்சி இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போவோம், நம்மளால் இன்னும் தர்மம் என்ன பண்ண முடியும், நம்மளை இன்னும் என்ன வளர்த்துக்க முடியும் அப்படின்னு மேலே ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கும்போது அதில் எங்கேயாலும் ஒரு இடத்துல சறுக்கல் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நீ தான் காரணம்னு சுவாமியை கை காட்ட முடியும். நான் முயற்சியே பண்ணலைன்னா, நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வலது பக்கம் வண்டி ஓட்டின்னு போவேன்னா நீ வந்து ஏன்டா ஏற்றா மாதிரி வந்தேன்னா நீ என்ன, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதே. நான் இடது பக்கம்தான் போனேன், ரொம்ப மெதுவாக தான் போனேன், அதுவும் சொல்ல முடியல.